ஹலோ காய்ஸ், பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சானட் 12 தான் பார்க்க போகிறோம். ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு ஃபேமஸான ரைட்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். இந்த சானட் 12 மொத்தம் 154 சானட். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சானட் 12. இந்த சானட் 12 எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா டாக் அபவுட் பேச்சுலர்ஹுட் அண்டு மேரேஜு, அப்புறம் சில்ட்ரன் அஸ் மீன் ஆஃப் இமார்டாலிட்டியை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த சானட்டில் வந்து டைமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வி ஆல் நோ வெல், ஃப்ரம் 126 சானட் வரை எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இயர்ல் ஆஃப் சவுத்தாம்ப்டன் அப்படின்ற ஒரு இளைஞரை பற்றி, ஒரு இளைஞரோட யூத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க இந்த சானட்ஸ்லாம். அதில் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற சானட் 12 வந்து டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. காலம் எவ்வளோ இம்பார்ட்டனோ அது கடந்து போக போக டெத்தையும் வந்து நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஞாபகத்துக்கு அந்த டெத் அப்படின்றது டெத்துக்கு அப்புறம் அவங்க ஞாபகத்துக்காக அந்த சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம அடையாளமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அபவுட் தி ஆத்தர் பார்த்துடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் born on 23 April 1564 to 23 April 1616. Was an English playwright, poet and actor. He is widely regarded as the greatest writer in English language and world preeminent dramatistன்னு சொல்லுவாங்க. He is often called England's national poet and the burden of heaven அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து 39 பிளேஸ் எழுதியிருக்காங்க, 154 சானட்ஸ் எழுதியிருக்காங்க, 3 லாங் நரேட்டிவ் போயம்ஸு அதெல்லாம் ரைட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ஃபியூ அதர் வேர்சஸில் ரைட் பண்ணியிருக்காங்க. இவரோட இம்பார்ட்டன்ஸான ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிங் லியர், ரோமியோ ஜூலியட், ஹேம்லெட், ஒத்தலோ, இதெல்லாம் வந்து அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸு. அதை நான் கொடுக்கல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சானட் 12 பார்த்துடலாம். when I do count the clock that tells the time. நம்ம இந்த கடிகாரத்தை வந்து எண்ணிக்கொண்டிருந்தால் நமக்கு அது வந்து ஒரு டயத்தை வந்து காமிக்கும். அந்த கிளாக் வந்து டயத்தை காமிக்கும். அதே மாதிரி தான் இந்த டே அப்படின்றது த பிரேவ் டே அண்ட் சி த பிரேவ் டே சங்க் இன் த ஹைடஸ் நைட். இந்த பிரேவ் டே துணிச்சலான ஒரு பயம் இல்லாத பகல் பொழுது அந்த நைட்டில் வந்து மூழ்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க் அப்படின்னா மூழ்கி விட்டதுன்னு மீனிங்கு. இந்த பகல் அந்த எவ்வளோ தான் பிரேவ் டேவாக இருந்தாலும் அது வந்து நைட்டில் வந்து நைட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் மறைஞ்சிடும் அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த இருட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து when I behold the violet post prime. violet அப்படின்றது வந்து இதில் ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ளார் தான். என்ன ஃப்ளார்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. ஃப்ளார் அப்படின்றது வந்து மார்னிங் டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும், அது ஈவினிங் டயத்தில் வந்து ஃப்ரெஷ்னஸ் டல்லாக வாடிவிடும். அது வாடி அதோட ஃப்ரெஷ்னஸை வந்து இழந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ தான் அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேரான ஃப்ளவராக இருந்தாலும் அதோட ஈவினிங் டயத்தில் வந்து அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து இழந்து தான் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இளமைத்தன்மையை வந்து இழந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைம் அப்படின்னா மிக முக்கியமான அர்த்தம். இந்த இடத்துல பாஸ்ட் அப்படின்றது வந்து இழந்துரும் அந்த மாதிரி மீனிங்கு. அண்ட் சேபிள் கேர்ள் ஆல் சில்வர்ட் ஓவர் வித் ஒயிட் அப்படின்னா சேபிள் அப்படின்றது பிளாக் கலரை வந்து ரெஃபர் பண்ணும். பிளாக் கலருடைய ஒரு கேர்லி ஹேர், கேர்ள் அப்படின்னா சுருள், கேர்லி ஹேர் உடைய, இதில் வந்து ஷியா ஹியான்னு ரெஃபர் பண்ணலை. அந்த பிளாக் கலர் கேர்லி ஹேர் உடையவங்க எப்படி அவங்களோட காலம் அந்த டைம் போக போக அவங்களோட ஹேர்ஸ் வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு, சில்வர்டு வெண்மையான நிறமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து when lofty trees I see barren of leaves. லாஃப்டி ட்ரீஸ் அப்படின்னா இங்கே வந்து கம்பீரமான அப்படின்ட்டு சொல்லலாம், பழமையான மரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த லாஃப்டி ட்ரீஸ் வந்து பேரன் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னா மலட்டுத்தன்மைக்கு மாறிடுச்சா. எவ்வளோதான் அது வந்து எவ்வளோதான் சின்ன மரத்துலேருந்து அது பெருசாகி வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஸ்டேஜில் அதுவும் வந்து
பற்றும் செத்துரும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து அதோட யூத்னஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ரீப்ரொடியூசிங் தன்மையை வந்து இழந்து விட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மரம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கெனாப்பி அப்படின்னா டென்ட்டு, இந்த ஆடு மாடுக்கெலாம் போடுவாங்கள்ல டென்ட்டு, அந்த மாதிரி அந்த மரம் வந்து அந்த மாதிரி டென்ட்டு மாதிரி இருந்துச்சாம். ஒரு நிழல் தர்ற மரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ட் சம்மர் க்ரீன் ஆல் கிரிட்டட் அப் இன் ஷீவ்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து சம்மர் வின்டர் சீசனை வந்து சீசன் கூட கம்பேரிங் பண்ணுறாங்க. ஒரு க்ரீன் அப்படின்னா க்ரீன் தான் இந்த இடத்துல புல்லை சொல்கிறாங்க. அந்த இது நெல் கதிர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பச்சையாக அறுவடை செஞ்சோம்னா அது எப்படி இருக்குன்னா சாஃப்ட்னஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கையில் இதெல்லாம் கிளிக்காது. ஆனால் அது வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது பட்டுருச்சு அப்படின்னா அது டைம் போக அதோட காலம் போக போக அது வந்து ப்ரௌனிஷாக மாறிடும். அப்போ அது பட்டதுக்கப்புறம் நம்ம போய் தொட்டோன்னா நம்ம கை காலெல்லாம் கிளிக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க. பண்டில் அப்படின்னா புல்கட்டு. இதில் வந்து பெயர் அப்படின்னா அந்த வண்டியில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்களாம் அந்த பண்டில்ஸை வந்து. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரம் தன் பசுமையை இழந்து அதோட யூத்னஸை இழந்து அதை வெட்டி அந்த மரத்தை வந்து வெட்டி ஏற்றப்பட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பசுமை நிறத்தை வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பிரிஸ்டி அப்படின்ட்டுருக்கு. அது வந்து என்ன மீனிங் அப்படின்னா குத்துதல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ மேக் ஒன் கொஸ்டின் அபவுட் யுவர் பியூட்டி. உன்னோட பியூட்டியை பற்றி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காலம் என்பது எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்களோட ஸ்வீட் அண்ட் பியூட்டி இது வந்து என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஃபர்ஷேக் ஆயிரும், உதிர்ந்து போயிடும். அது வந்து ஏஜ் ஆக ஆக அதோட பியூட்டி வந்து போயிடும். இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. பியூட்டி அப்படின்றது ஒரு பெர்மனன்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 2 லைன் வந்து கப்லெட்டாக இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் வந்து சைத் அப்படின்றது என்னென்னா அருவாள். அது சைத்தை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா டைம் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த டைம் வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல டைமை வந்து ஹிம்மோட பர்சனாலிஃபிகேஷன், உயிரற்றதை வந்து ஒரு உயிருள்ள பர்சனோட கம்பேர் பண்ணுறதுனால இது வந்து பர்சனாலிஃபிகேஷனில் வரும். இதோட தீம் என்ன அப்படின்னா, ஒரு டெத் அப்படின்றது நம்ம அவாய்ட் பண்ண முடியாதது ஒன்று தான். அப்போ நம்ம வந்து மேரேஜுக்குள்ளே போயிட்டு சில்ட்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா நம்ம டெத் ஆனாலும் நம்மளோட யூத்னஸ் அப்படியே வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வரணும் அப்படின்றதுக்காக மேரேஜ் பண்ணணும் அப்படின்றது இந்த சானட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ கைஸ். சம்மரி கொடுத்துருக்கேன், சம்மரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் தீம் வந்து இதுதான். இந்த உலகத்திலேருந்து காலம் ஒரு நாள் வந்து எடுத்து சென்று நம்மளை வந்து இந்த உலகத்துலேருந்து இந்த டைம் அப்படின்றது வந்து என்றைக்கோ ஒரு நாள் நம்மளை எடுத்து சென்றோம். அதான் டெத்தை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ கைஸ்.